ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் பிலேட்டட் ஈத் முபாரக் விஷஸ். என்னன்னா, நான் இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பட் என்னன்னா, நடுவில் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அதனால் நான் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட் பண்ணி மறுபடியும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால லேட் ஆயிடுச்சு, சாரி. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஈதுக்கு முதல் நாளும் ஈத் அன்னைக்கும் ஈதுக்கு மறுநாள் எடுத்த விலாகு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் குலாப் ஜாமுன் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஈதுனாலே என்ன ஸ்பெஷல்? மருதாணி வைக்கிறது தானே. அதை தான் நான் முதல் நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு மருதாணி வச்சுக்கிட்டேன். மத்தியானம் என் பையனுக்கும் வச்சு விட்டுட்டேன். நைட்டு போல் என் பையன் என் ஹஸ்பண்டுக்கு மருதாணி வச்சு விட்டுருந்தான். அவங்க அத்தாவுக்கு மருதாணி வச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். சிம்பிளாக தான் டிசைனில் வச்சுட்டோம். ஏன்னு கேட்டாக்கா, நாங்கள் எங்கள் வீட்டில் மேரேஜ் வருது ஜூலை அப்போது. ஸோ அப்போ நல்லா கிராண்டாக வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு சிம்பிளான டிசைனே வச்சுட்டோம். நைட்டு போல் ஃபஸ்ட்டு ரொட்டிக்கான மாவு பிணைஞ்சி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு குலாப் ஜாமுன் மாவு எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு பால்கோவா சேர்த்து நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் பால் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறேன். அது கூட டால்டா 50 கிராம் சூடு பண்ணி அதையும் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறேன். அது நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு அது ஒரு 1/2 hour வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம ரொட்டிக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம இப்போ பேடா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் வேலாய்ச்சி நான் எண்ணெய் தடவி 4 பக்கம் மடித்து பேடா போட்டு எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி எண்ணெய் போட்டு தடவி பேடா போட்டு எடுத்து வச்சா மறுநாள் ரொட்டி சுடும்போது நமக்கு சாஃப்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் பால்ஸையும் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். பேடா போட்ட ரொட்டி மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் மாவை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடாயில் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 5-6 பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் எண்ணெய் சூடு குறையாமல், அது எண்ணெய் சூடு குறைஞ்சிருச்சுன்னா எண்ணெய் அந்த பால்ஸ்குள்ளே போயிட்டு உப்பி போயிடும். அப்போ நமக்கு வெடிப்பு வந்துடும். நல்லா எண்ணெய் சூடாக வச்சு பால்ஸை போட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஜீராவில் போட்டு வச்சுட்டேன். ஜீரா எப்படி காய்ச்சினேன்னா, ஒரு கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டு சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி விற்று நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு ஜீராவை காய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பணியாரத்துக்கான மாவையும் பிணைஞ்சி வச்சுட்டேன். பணியார மாவு இந்த பணியாரத்தோட ரெசிபி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அதோட மார்னிங் எழுந்து ஃபஸ்ட்டு ரொட்டி தான் சுட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு சிக்கன் குருமாவும் வச்சாச்சு. ஒரு அடுப்பில் பாயசத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். கடைசியாக ஃபைனலாக பணியாரத்தையும் போட்டு எடுத்துட்டேன். இந்த பணியாரம் சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு முந்திரியை தாளித்து நெய் போட்டு நல்லா ஊற்றியாச்சு. நல்லா மணக்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் என்னென்ன ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன்னா, சிக்கன் குருமா, பாயாசம், குலாப் ஜாமுன், பணியாரம், அதுக்கப்புறம் ரொட்டி, இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையுமே வீட்டுக்கிட்ட வச்சு கொடுக்கணும். அதனால் அதுக்கப்புறம் என் பையனும் என் ஹஸ்பண்டும் குளிச்சு ரெடி ஆகிட்டு அத்தர்லாம் போட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் தொழுவைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள தொழுவைக்கு அனுப்பிட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நானும் தொழுவைக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஜமாத்தில் மேல் வீட்டு பொண்ணு கூட போய் தொழுக போயிட்டேன். நான் வரத்துக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு எல்லாத்தையும் பலகாரம்லாம் வச்சு கொடுத்தாச்சு. நாங்கள் சாப்பிட்டுலாம் முடிச்சு உட்காந்துட்ருக்கோம். குட்டா பையன் ஃபேமிலி வந்துட்டாங்க. அதாவது எங்கள் கொழுந்தனார் அவங்க 2 பசங்களும் வந்துட்டாங்க. குட்டா பையனை நல்லா வச்சு செஞ்சாங்க எங்கள் வீட்டுக்கார். நாங்கள்லாம் ரசித்து பார்த்துட்டு ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரம்ஜான்னால ஈதி காசு தானே. ஈதி காசு ஒரு சிம்பிளாக ஒரு மொய் கவர் வாங்கி அதில் வச்சு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் ரெடி ஆகிட்டோம். அன்றைக்கி நாங்கள் ட்ரெஸ் கோட் ப்ளூ கலர் வச்சுருந்தோம். லாஸ்ட் இயர் ரம்ஜானுக்கு நேவி ப்ளூ கலர் போட்டிருந்தோம். இந்த இயர் ரம்ஜானுக்கு நாங்கள் ப்ளூ கலர் ட்ரெஸ் கோடாக வச்சுருந்தோம். 3 பேருக்குமே ப்ளூ கலர் ட்ரெஸ் கோட் சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் எடுத்திருந்தேன். பட் அது மேட்சிங்காக இல்லைன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். நானே என் பையன் ஹஸ்பண்ட் 3 பேரும் அழகாக ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எங்கள் அம்மாவுக்கெலாம் சலாம் கொடுத்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணை நல்லா கொஞ்சிட்டு கொஞ்சம் அவள் கூட விளையாண்டுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சுட டீ போட்டு கொடுத்தாங்க. எங்கள் அண்ணன் ஹஸ்பண்ட் காஃபி போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி காசு கொடுத்தோம் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு. மீதி காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மக்கானா போடல. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கத்துனார். போகிற இடம்லாம் குழந்தைங்களை வெறுப்பேற்றுறதும் மிரட்டுறதுன்னு அவங்க வேலை. என் ஹஸ்பண்ட் அதனால் அழகாக மக்கானா போட்டு உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபேமிலியோடு நான் ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னா, அன்றைக்கி நாங்கள்
நாங்கள் வந்து ஈத் அன்னைக்கு எங்கள் பெரிய மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் முதல் நாள் டிசைட் பண்ணிவிட்டோம் எல்லாரும் ஒன்றா அங்கே ஆக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் எங்கள் நாத்தனாருங்கெல்லாம் இருக்காங்க. நான், எங்கள் மாமியார், எங்கள் கொழுந்தனார் வீடு எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டோம். போனோட குட்டா பையன், நாங்கள் போயிட்டப்போ குட்டா பையன் ஃபேமிலி வந்தாங்க. குட்டா பையனை தூக்கி எல்லாரும் கொஞ்சம் கிண்டி முடிச்சப்பறம் எங்கள் நாத்தனார் பையன் வந்து அவனும் அழகாக சூப்பராக ரெடியாக இருந்தான். குட்டா பையன் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் பசங்க, என் பையன், குட்டா பையன் எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் நாத்தனார் கூட கொழுந்தனார் பொண்டாட்டி கூட வீடியோலாம் எடுத்தோம். அப்புறம் எங்கள் மாமியார் மாமனாரும் வந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். அங்கே ஈத் அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பாயில்டு எக்கு, புதினா சட்னி, தயிர் சட்னி இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆம்பளைங்களாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்களுக்குலாம் பரிமாறியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு அங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு அவர் உள்ள உட்காந்து சாப்பிட்ருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் நாத்தனார் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பிரியாணி, ஒரு வாய் பிரியாணி, ஒரு வாய் சிக்கன் 65, ஒரு வாய் முட்டை, கொஞ்சம் புதினா சட்னி, கொஞ்சம் தயிர் சட்னி வச்சு வாயில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரியாணினாலே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஈத் பிரியாணினா இன்னுமே சூப்பராக இருக்கும். என் கூடவே என் பையன், என் கொழுந்தனார் பொண்டாட்டி, எங்கள் நாத்தனாருங்க, எங்கள் மாமியார் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாங்க. எங்கள் நாத்தனார் வந்து அவங்க பையனுக்கு அழகாக ஊட்டி விட்டாங்க. அவரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன உட்காந்து எல்லோரும் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் நாத்தனார் பொண்ணு என்னை வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்து அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தா. நான் அதை ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிளிப்பு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள், இது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி, சும்மா அன்றைக்கி மறுநாள் வந்து சொரக்காய் சிறுபருப்பு போட்டு கூட்டு பண்ணி கனவா மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஜும்மாலாம் தொழுதுட்டு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா பீச்சுக்கு தான் போகிறோம். ரம்ஜானை கொண்டு போய் எங்கேயாச்சும் விடணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டோம். இப்போ ஸ்கூல் லீவு தான், ஒரு இடமா நாங்கள் பிளான் பண்ணி போவோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்து நாங்கள் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். நானும் என் பையன் தான் அன்றைக்கி போயிருந்தோம் பீச்சுக்கு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரம்ஜான் அன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு. ரம்ஜானால் லீவ் போட்டு வீட்டில் இருந்தாங்க. மறுநாள் ஒரே கால்ஸ் மேலே கால்ஸ் வந்துருந்துச்சு. அதனால் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நானும் என் பையனை ஆட்டோ புக் பண்ணிட்டு போயிட்டோம். போகிற வழியில் எங்கள் கொழுந்தனார் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வண்டியில் இடம் இல்லாதனால குட்டா பையன் ஒரே அழுக, அவனை வெறுப்பேற்றிக்கிட்டு அப்படியே போகிற வழியில் இருக்க வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்டி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பீச்சுக்குள்ளே போனால் இந்த குட்டா பையனுக்கு என்ன வேலை, ராட்டினம் சுற்றணும் ஒரே அடம் பண்ணிவிட்டு ராட்டினக்காரங்க எல்லாரையும் பணக்காரங்களாக்கிட்டான். அங்கே ராட்டினம் பக்கத்தில் உட்காந்தா கேட்டே இருப்பான்னு சொல்லிட்டு எங்கள் கொழுந்தானங்க நாத்தனார் வீட்டுக்காரும் வந்து அவனை இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கடலுக்குள்ளே. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே தண்ணிக்கிட்ட போயிட்டாங்க. நாங்கள் லேடிஸ் யாரும் போகல. ஆம்பளைங்க எல்லாமே பசங்களை வந்து தண்ணிக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணிக்கிட்ட பசங்களாம் விளையாண்டுட்டு வந்த பிறகு என்ன பீச்சுக்கு போயிட்டு அடுத்தது பஜ்ஜி தானே, காலிஃப்ளவர் பக்கோடா பஜ்ஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து யூடியூப் சேனலுக்காக ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் வந்து நான் வந்து ஹாய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப் ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான் பீச்சு, இதுதான் காற்று, இதுதான் கடல், இதுதான் மணல்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஃபன்னாக போச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாருமே நிறைய ஐஸ்கிரீம், ஒரு ஐஸ்கிரீம் இல்லாமல் திரும்பி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். விதவிதமான ஃப்ளேவர்ஸில் ஐஸ்கிரீமும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பெரிய நாத்தனாரும் அவங்க பசங்களும் வந்தாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே அவங்களோட கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. போகிற வழியில் வெளியே வந்த பிறகு எங்கள் நாத்தனார் வந்து இந்த சிப்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே சாப்பிட்டோம். இவர் வந்து அங்கே காந்தி தாத்தா வேஷம் போட்டிருந்தார். ஆனால் வெயிலுக்கு ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கிறது. அவர் பண்ணியிருந்தார். அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சென்ட் ஆஃப் வீடியோ கொடுத்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரையுமே கிளம்பியாச்சு. வரும்போது நான், எங்கள் மாமியார், எங்கள் கொழுந்தனார் பொண்ணு, என் பையன் எல்லாமே ஆட்டோவில் வந்துட்டோம். எங்கள் மாமனார் கூட. குட்டா பையன் ஆஸ் யூஷுவல் அவங்க அப்பா கூட பைக்கில் தான் வந்தான். போகிற வழியில் மறுபடியும் நாங்கள் அவனை வெறுப்பேற்றிக்கிட்டு பௌபோ சொல்லிக்கிட்டு, ஆனால் இப்போ என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா அவர் எங்களுக்கு பௌபோ சொல்லிட்டு அவர் எங்களை வெறுப்பேற்றிக்கிட்டே வந்தார். அதுதான் இங்கே பெரிய விஷயமே. நாங்கள் அவருக்கு பௌபோ சொல்லலை, அவர் எங்களுக்கு பௌபோ சொல்லிகிட்டே வந்தார். அதுக்கப்புறம் வரும்போது டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா மதியம் ஆக்கின சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு காலி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் டிஃபன் வாங்கிட்டு வந்து நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேர் ஹாப்பியாக தூங்கியாச்சு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.